வணக்கம் நண்பர்களே, நான் தலவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? சாக்லேட் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்காதவங்க பெரும்பாலும் குறைவு தான். பட் நமக்கு அளவோட பிடிக்கும். ஒரு குழந்தை அவங்க அம்மா கூட கடைக்கு போச்சு. அப்ப அந்த குழந்தைக்கு அந்த அம்மா சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டே திரும்ப வரும்போது அம்மா கிட்ட பேசிக்கிட்டே வந்துச்சு. சாக்லேட் வாயிலிருந்து நழுவி கீழே விழுந்துருச்சு. இந்த அம்மா ஐயோ சாக்லேட் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு எடுக்க போனாங்க. சாரி, குழந்தை எடுக்க போச்சு. அம்மா சொன்னாங்க, நோ கீழே விழுந்தது எடுக்கக்கூடாதுமா அப்படின்னு. ஒரு 10 நாள் கழிச்சது அந்த குழந்தையோட அம்மா அப்பா 3 பேரும் ரோட்ல நடந்து போனாங்க. வாழைப்பழ தோல் நழுவி கீழே விழுந்துட்டார் அப்பா. அம்மா ஐயோ கீழே விழுந்துட்டீங்களான்னு தூக்க போனாங்க. குழந்தை சொல்லுச்சு, நோ கீழே விழுந்தது எடுக்கக்கூடாதுமா, இன்னொரு புது அப்பா வாங்கிக்கலாம் அப்படின்னு. சோ சாக்லேட்டுக்கு பின்னால எவ்வளவு பெரிய வரலாறு இருக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுதுல்ல. அமெரிக்காவில் மயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகரிகம் இருந்தது. அந்த நாகரிகத்தில் இருந்த மக்கள் கோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடியை உற்பத்தி பண்ணாங்க. அந்த பருப்பை தண்ணில வச்சு கொதிக்க வச்சு அதை அப்படியே எடுத்து குடிக்கிறது அவங்களுடைய பழக்கமா இருந்துச்சு. சோ சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு மெயினா பயன்படக்கூடிய பொருள் அந்த கோகோ அப்படின்ற பருப்பு. அதுக்கப்புறமா அஸ்டக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகரிகத்துக்கு அந்த சாக்லேட் அந்த கோகோ செடி பரவுச்சு. சோ அங்க இருந்த அரசன் நிறைய கோகோ செடிகளை பயிர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஏன்னா அவருக்கு அந்த கோகோவால தயாரிக்கப்பட்ட அந்த நீரை பருகிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 கப் கோகோ அந்த பானம் அவர் குடிச்சுக்கிட்டே இருந்தார். காட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் ஸ்பெயின் நாட்டுல இருந்த அரசர் ஒருத்தருக்கு அந்த கோகோ கலந்த பானத்தை பின்னால கொடுத்திருக்காரு. இது கசக்குதே அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் இனிப்பு கலந்து குடிச்சு பாருங்களேன், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் அதுல இனிப்பு கலந்து குடிச்சா நல்லா இருக்கும்னு சொன்னது காட்டஸ் அப்படின்றவர். ஸ்பெயின் நாட்டுல இருந்த மக்கள் பெரும்பாலும் தங்களுடைய பணிப்பெண்களை பிரார்த்தனை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு சூடான அந்த சாக்லேட் பானம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்ப அதை தூக்கிட்டு வர்றது பணிப்பெண்களை சொல்லாதீங்கப்பா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அவங்கள அந்த அளவுக்கு நீங்க கொடுமைப்படுத்தாதீங்க, நீங்களே போய் எடுத்துட்டு வாங்கன்னு அந்த பிஷப். பணிப்பெண்கள் தூக்கிட்டு வரக்கூடாது அந்த பானம் நிறைந்த அந்த கோப்பைகளை அல்லது அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு அந்த பிஷப் ஆர்டர் போட்ட உடனே அந்த பிஷப்புக்கு சூடான சாக்லேட் பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொல்லப்பட்டாராம். சோ அப்ப அந்த சாக்லேட்டுக்கு பின்னால விஷம் கலந்து பிஷப்புகள் கூட கொல்லப்படலாம் அப்படின்றது ஒண்ணு அடங்கியிருக்கு. ஒரு காலகட்டத்துல பானமாவே குடிச்சிட்டு வந்தவங்க அதுக்கப்புறம் இயந்திரம் வச்சு அந்த பானத்தை தங்களுக்கு தகுந்தது மாதிரி அச்சில ஊற்றி சோ அவங்க என்ன விரும்புறாங்களோ அந்த வடிவத்துக்கு தகுந்தது மாதிரி சாக்லேட் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. மரிய தெரசா அப்படின்ற ஸ்பெயின் நாட்டு ராணி பிரான்ஸ் நாட்டினுடைய அரசன் 14ஆம் லூயி இவங்களை திருமணம் பண்ண நிச்சயதார்த்தம் நடந்த போது அந்த நிச்சயதார்த்த பரிசாக சாக்லேட் வழங்கப்பட்டதாம். காதலினுடைய அடையாளமா பல இடங்கள்ல சாக்லேட் வாங்கி கொடுக்கறது ஒரு பழக்கமா தான் இருந்திருக்கு. இது அப்ப இருந்தே ஆரம்பிச்சிருந்திருக்கு. அந்த நிச்சயதார்த்த பரிசா கூட அது சாக்லேட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் படிக்கிறப்ப ரொம்ப புதுமையா இருந்துச்சு. சாக்லேட் இன்னைக்கு குழந்தைங்க எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னு சொன்னா அதனுடைய இனிப்பு தன்மை. சோ அதுல நிறைய ரசாயனங்கள் கலக்குறாங்க. அது பற்களை பாதிக்குது. அப்புறம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போனா ரத்த கொதிப்பு, இது மாதிரி விஷயங்களுக்கு பிளஸ் உடல் பருமன் அதிகரிப்பிற்கு ஒரு சாக்லேட் காரணமா இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு.
நாய்களுக்கு ஒரு 1/2 கிலோ சாக்லேட்டை மொத்தத்துல கொடுத்துட்டோம்னா அந்த நாய் இறந்துருமா? அப்ப அந்த அளவுக்கு ரசாயனம் தன்மை சாக்லேட்ல ரொம்ப அதிகமா கலந்திருக்கு அப்படிங்கிறது இருக்கு. அளவோட எடுத்துக்கிட்டான். அளவோடனா மீன்ஸ் எது அளவுன்றது யார் டிசைட் பண்றது? குழந்தைங்களுக்கு இதுதான் அளவுன்னு சொல்ல முடியாது. அதுவும் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட சொன்னா எது என்ன பொருள் நம்ம கையில கொடுத்தாலும் சரி, எக்ஸப்ட் சாப்பாடை தவிர மற்ற ஸ்நாக்ஸ் என்ன பொருள் கொடுத்தாலும் சரி, இதுதான் அளவுங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்ப அந்த அளவுங்கிறத நம்ம அப்பா அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணணும். அளவோட எடுத்துக்கிட்டா அது வந்து மூளையை தூண்டுமா, ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை முதற்கொண்டு சாக்லேட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பிரான்ஸ் நாட்டில தான் முதல்ல சாக்லேட் கடைகள் திறக்கப்பட்டிருக்கு. சோ சாக்லேட் பிறந்த நாள் பரிசுகளாக, பிறந்த நாள் தன்னுடைய சந்தோஷத்தை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் முகமாக சாக்லேட் என்று வழங்கப்படுகிறது. நான் என்னுடைய மகன்களினுடைய பிறந்த நாளைக்கு கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்து அவங்க பள்ளியில போயிட்டு நீ வந்து பரிமாறிப்பா, எல்லாரோடையும் உன்னுடைய சந்தோஷத்தை நீ பரிமாறிப்போ அப்படின்னு சொன்னேன். அது ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பசங்களே முடிவு பண்ணிட்டாங்க, எல்லாரும் அந்த சாக்லேட் எடுத்துட்டு வராங்கப்பா, இந்த சாக்லேட் எடுத்துட்டு வராங்கப்பா அப்படின்னு. டேய், நமக்குன்னு ஒரு தனித்தன்மை வேண்டாமா அப்படின்னு சொன்னா அந்த பசங்களுடைய மனநிலையை வந்து நம்மளால மாற்ற முடியல. எல்லாருக்கும் சாக்லேட் எடுத்து கொடுக்குறேன், டீச்சர்ஸ்க்கெல்லாம் 5 ஸ்டார் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றது வந்து பசங்களுடைய விருப்பம் வரும்போது பசங்க கிட்ட ஒரு அப்பா யாரிடம் தோற்று போக வேண்டியிருக்குன்னா பசங்க கிட்ட தான் தோற்று போக வேண்டியதா இருக்கு. சந்தோஷமான தோல்வி இருந்த போதிலும் இனி குழந்தைகளிடம் சந்தோஷமாக தோற்று போக வேண்டிய நேரத்தில் தோற்று போகலாம். சில நேரங்களில் கண்டிப்பான அப்பாக்களாக அம்மாக்களாக இருந்துதான் ஆக வேண்டும். சாக்லேட் வாங்கி கொடுக்கும் பொழுது அளவு என்ன என்பதை நாமே முடிவு செய்து கொள்ளலாம். சாக்லேட்டுக்கு பின்பதாக இப்படி ஒரு வரலாறு அடங்கியிருக்கிறது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம், சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வோம், குழந்தைகளுக்கு சொல்வோம். நன்றி.